இனி நடக்க போகிறது என்ன? இந்த கொரோனா வந்தபோது, கொள்ளை நோய் வந்தபோது ஜனங்கள் எல்லாரும், உலகத்து ஜனங்கள் நான் சொல்கிறேன், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? உலகம் முடிய போதுங்க, ரொம்ப மோசமான கண்டிஷனில் உலகம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சபைக்கு அந்த ஆயத்தம் இல்லை, சபைக்கு அந்த உணர்வு இல்லை, சபை அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. அது அப்படியே கடந்து போச்சு 3 வருஷமாக. 2019 COVID-19 ஆரம்பித்து 20, 21, 22 கிட்ட பாதிக்கு மேலே நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னும் அது கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. இதெல்லாம் கடந்து போன அடையாளங்கள். இனி என்ன சம்பவிக்க போகிறது அதை மட்டும்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக மத்திய 24ஆம் அதிகாரத்திற்கும் அந்த 1 முதல் 8 வசனங்களுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இயேசு இங்கே என்னென்ன காரியங்கள்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அதனுடைய விளக்கங்களை 6ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருப்பார். இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா துல்லியமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அதன்படி நமக்கு அதையெல்லாம் பாடமாக எடுக்க முடியாது. அதன்படி இப்போ நாம் முத்திரைகளினுடைய காலத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் இதை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. ஒரு சிலர் ஏன்னா முத்திரைகள் எல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சிலர் ஆரம்பத்தில் நாங்கள் இது ஒரு 15 வருஷம் 18 வருஷமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள். போக போக அவர்களும் அந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். முத்திரைகளுடைய காலத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். we are on the way. கிட்டத்தட்ட நம்ம 2வது முத்திரையை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. 1ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது 2012 அந்த அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. இப்பொழுது அடுத்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொரோனா கொள்ளை நோய் காரியங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. இனி என்ன சம்பவிக்க போகிறது அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு சொன்ன அடையாளங்களிலே குறிப்பாக மத்திய 24 அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று பஞ்சங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பஞ்சங்களை குறித்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுதே, அந்த கொரோனாவுடைய வீரியம் 2021 இருக்கும் பொழுதே, 2வது அலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலத்திலேயே இந்த கொரோனா ஒரு முடிவுக்கு வரும். திருப்பியும் சொல்லுகிறேன், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்வது எங்கள் வேலையும் இல்லை. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நடக்கிற சம்பவங்களோடு ஒப்பிட்டு சொல்வது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம், அவ்வளோதான். தீர்க்க தரிசனமும் நாங்கள் உரைத்ததல்ல, நடக்கிற சம்பவங்களும் நாங்கள் நடப்பிக்கிறதல்ல. இதை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. அதன்படி கொள்ளை நோய் கொரோனா போய்கொண்டிருந்த போது 2வது முத்திரை உடைக்கப்பட்ட காலத்தில், அதெல்லாம் வேகமாக பரவி கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இது ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்னா இனி கொரோனா இல்லாமல் போகாதில்லை, கண்டிப்பாக அது ஒரு வியாதியாக நம்ம கூட வாழ்ந்துட்டு போயிடும். எப்படி டெங்கு இருக்குதோ, மற்ற வியாதிகள்லாம் எப்படி இருக்கோ அப்படி இதுவும் இருக்கும். இதுக்கும் ஒரு மருந்து இருக்கும், அது ஒரு சாதாரணமாக இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் வரும். எப்படி மெட்ராஸ் சைன் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் வந்துட்டு போயிடும். அதே மாதிரி டெங்கு ஒரு சீசனில் வந்துட்டு போகும். அவங்க கூட சம்மர் வெக்கேஷனில் வச்சுருக்குறாங்க, அவங்க ஒரு டயத்துக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கொரோனாவும் வந்துட்டு போவாங்க. இனி வருஷம் வருவாங்க, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டே போவாங்க. அப்போ கொரோனா இல்லாமல் போகுமா? இல்லாமல்லாம் போகாது, அது ஒரு ஓரத்தில் இருக்கும், அவ்வளோதான். அதோட வாழ பழகிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக நடைபெறக்கூடியது மிகப்பெரிய அளவில் பஞ்சம்தான் அடுத்து வரணும். ஏன்னா அதான் 3வது முத்திரை, கருப்பு கலர் குதிரை அடுத்து வர வேண்டியது. இயேசு இங்கே மத்திய 24 சொன்னது பஞ்சங்கள், அங்கே 3வது குதிரை கருப்பு கலர் குதிரை, ஒருவன் தராசை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கும். அப்போ 2011 ஆரம்பிக்கிற அந்த 2021 கொரோனாவுடைய காலங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இதை பற்றி தெளிவாக பேசும்பொழுது நாங்கள் சொன்னோம், இது அல்ல, இதற்கு பிறகு அடுத்து பஞ்சம் வர தொடங்கும். பஞ்சத்துக்கு தான் உலகம் போக போகிறது. மிகப்பெரிய அளவில் பஞ்சம் பூமியை தாக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் 2021 நவம்பர் மாதமே ஐநா சபையினுடைய அறிவிப்பின்படி, அஃபிஷியல், அதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பின்படி உலகத்தில் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. முதல் நாடு மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதி ஆரம்பித்து பஞ்சத்தினுடைய மிக முக்கியமான இடத்திற்கு இப்பொழுது உலகம் போய்கொண்டிருக்கிறது. மடகஸ்கர் பகுதியில் அவர்கள் பஞ்சத்தினுடைய மிக முக்கியமான நாடாக இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் மடகஸ்கர் பகுதியில் நடக்கிறதான சம்பவம். அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் மிக மோசமான நிலைக்கு போய்விட்டார்கள்.
எந்த நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணுவதற்கு வழி இல்லாதபடி, மழை இல்லாததுனால அவர்கள் செடிகளில் இருக்கக்கூடியதான பூச்சிகளை, வெட்டுப்பூச்சி, இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் அவர்கள் போய்விட்டார்கள். இது 2011 நவம்பர் ஐநா சபை வெளியிட்டதான அறிவிப்பு. அப்பொழுதே பஞ்சம் அஃபீஷியலாக பூமியில் ஆரம்பித்து விட்டது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பஞ்சத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் பருவநிலை மாற்றம். இதுவும் பைபிளில் உள்ள விஷயம். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் சயின்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஆனால் இதெல்லாம் பைபிளில் உள்ளது. நம்ம ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அது இப்போ நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதுதான் இப்போ பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நடக்குதுன்றாங்க. அது என்னங்கிறத உங்களுக்கு நான் முடியும் போது சொல்கிறேன். ஸோ இப்போ பஞ்சமானது மிக துல்லியமாய் ஆரம்பித்து விட்டது. அப்படி ஒவ்வொரு 2011 இது ஆரம்பிக்கும் போதே அடுத்த நிலை என்னென்ன வரும், ஒவ்வொரு நாடுகளாக இது பஞ்சத்தில் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி இருக்கு, பூமி நிலைமை இருக்கு. அதாவது இன்னும் டாப்புக்கு போல, இப்போதான் ஆரம்பம், ஆனால் ஆரம்பமே அதிகமாக இருக்கு. இந்த மடகாஸ்கர் நடந்துகிட்டு இருக்கும் போதே கென்யா பகுதி முழுக்க மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சு பஞ்சத்தில். கென்யா பகுதியை தாண்டிட்டு இருக்கும் போதே ஸ்ரீலங்கா மிகப்பெரிய அளவில் பஞ்சத்துக்கு போச்சு. இப்போ போயிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸ்ரீலங்கா பகுதி முழுக்க பஞ்சமானது மிக உச்ச நிலையில் இருக்கு. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது டிவியில் வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது அத்தனையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் அடுத்த மே மாதம் அவர்கள் இன்னும் மிக உச்ச நிலையை அடைவார்கள் என்று ஐநா சபையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பஞ்சமானது எல்லா நாடுகளுக்கு இன்னைக்கு வரும்போது, த டெய்லி ஹண்ட் என்ற பத்திரிகை வெளியிட்ட செய்தியினுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் 170 கோடி ஜனங்கள் வறுமையில் வாடப்போகிறார்கள். 170 கோடி ஜனங்கள். பூமியானது அடுத்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்க போகிறது. எப்படி நீங்கள் கேட்கலாம், பஞ்சம் இதுக்கு முன்னாடி இல்லையா, இப்போ என்ன புதுசாக பஞ்சம் சொல்கிறீங்க? கொள்ளை நோய்கள் இருந்தது, ஆனால் கொரோனான்னு ஒன்று வந்தபோது உலகளாவிய பாதிப்பு ஏற்பட்டது, வேர்ல்டு வைட். அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய ஃபெமைன்ஸ் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்தும். எத்தியோப்பியாவில் இருந்துச்சு, அப்புறம் மற்ற நாடுகளில் இருந்தது, அது வேறு. இப்போ வரப்போகிறது உலகளாவிய பஞ்சம். எல்லா நாடும், ஏறக்குறைய பெரும்பான்மையான நாடுகள் பாதிக்கப்படும். கொரோனாவில் ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டது போல அடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவத்தில் ஒன்று பஞ்சம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகளும் பஞ்சத்துடைய உச்சத்துக்கு போயிருக்கு. அதுக்கு முதல் காரணம் பருவநிலை மாற்றம், ரெண்டாவது கொரோனா. கொரோனாவில் எல்லா நாடுகளும் காசு கொடுத்து மருந்து வாங்குறாங்க. ஒரு மருந்தினுடைய விலை, ஒரு டோஸ் வந்து $35. ஒரு ஆளுக்கு 2 டோஸ் போடுறோன்னா $70 கணக்கு பண்ணிக்கங்க. இவ்வளோத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாடும் வாங்கும் போது அந்த நாடு பஞ்சத்தில் போகிறது, வறுமைக்கு போகிறது. மூன்றாவது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யுத்தம். இந்த யுத்தத்தின் விளைவாக பஞ்சம் வருகிறது. பைபிள் இதெல்லாம் அப்படியே தெளிவாக இருக்கும். பஞ்சம், யுத்தம், பட்டயம்னு இருக்கும். பட்டயம், கொள்ளை நோய். கர்த்தர் அனுப்பக்கூடிய 4 வாதைகளில் 3, ஒன்று கொள்ளை நோய், இன்னொன்று பட்டயம், இன்னொன்று பஞ்சம். இது 3ம் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர்லாம், எனக்கு நான் இப்படி சொல்வதனாலே நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் இல்லை, நாளைக்கு வேற யாரோ தான் பேச போகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் விசுவாசிகளுக்கு தெரியும், இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஆவிக்குரிய நிலை வேறு, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய நிலை வேறு, சபையினுடைய ஆவிக்குரிய நிலை வேறு, ஊழியக்காரர்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறாக இருந்தது. நடுவில் கொரோனா வந்ததில் ஒரு மகா பெரிய தீங்கு, ஆனால் அதில் ஒரே ஒரு நன்மை நடைபெற்றது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வந்த பிறகுதான் ஓரளவுக்கு வசனத்துக்கு நேராக சபை திரும்பியது. ஜனங்கள் வசனத்துக்கு நேராக திரும்பினாங்க. ஜனங்களுக்கு எது வசனம், எது தீர்க்க தரிசனம், எது ஊழியம்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எல்லாரும் அடித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்த பிறகுதான் எது தீர்க்க தரிசனம்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசிகளுடைய லிஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எக்கச்சக்கமாக நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மட்டுமே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே கிடையாது. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் காரணம். அதாவது நீங்கள் எல்லாருமே இந்த காது கிணிய பிரசங்கத்தையே எதிர்பார்க்குறீங்க. என்ன நடக்கும் இந்த வருஷம், என்ன கிடைக்கும், 2 மடங்கா 3 மடங்கா,
ஆண்டவர் சொன்னார் உள்ளதும் போகும், அவ்வளோதான். 2020 தீர்க்க தரிசனம் சொன்ன ஆள் 2021 இல்லை, ஏன்னா தெரிஞ்சு போச்சு. ஒரு 70% காணும். 2021 அடுத்த 25% காணும். 2022 ஆரம்பிக்கும் போது எங்கடா அந்த 2022 3-2 வருகிறது, ஆகவே இந்த வருஷம் 2 ஆசீர்வாதம் வரும்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்ட்டு ஜனவரி 1 லாக்டவுன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. எது சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. நமக்கு என்ன, ஒரு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் யாராவது 4 வார்த்தை நல்லா சொன்னால் இருக்குமே, நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீங்க. ஆனால் சத்தியம்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உண்மை. இது மாயையாய் கேட்குற வார்த்தை. இது கேட்குற வரைக்கும் நல்லா இருக்கும், இதனால ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. ஜப்பானில் பூகம்பம் வரும்னு தீர்க்க தரிசனம் இங்கே சொல்கிறான், அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதை ஜப்பானில் சொன்னால் பரவாயில்ல. ஜப்பானில் தீர்க்கதரிசி இருக்கா, அவன் சொல்லுவான். நம்ம ஊரில் என்ன வரும்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு தீர்க்கதரிசி. நீங்களும் அதை தான் உட்காந்து லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கியா? இந்த 3 வருஷம் கர்த்தரை எல்லாத்தையும் திருத்தியிருக்காரு. ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பார்க்கும்போது இனி அப்படிலாம் யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு கொள்ளை நோயினுடைய பாதிப்பு ஏற்பட்டு இப்போ வந்திருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு தேவையான சத்தியமும், உங்களுக்கு தேவையான வசனமும், உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனமும் அதற்கு உள்ளே தான் இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் எழுதி உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதை ஏதோ வெளியிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அத்தனை ஆசீர்வாதமும் வேதாகமத்துக்கு உள்ளே தான் இருக்கிறது. அதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுதந்திரிக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ இனி கொள்ளை நோய், பஞ்சம் இப்படி நடக்கும். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. கொள்ளை நோய் வந்துச்சு, அவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்தார். பஞ்சமும் வரும், அவைகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாப்பார். எனக்கு மட்டும் ஆண்டவர் எப்பவும் ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறார். வேதத்தில் உள்ளதுதான், எனக்கு சொல்லி கொடுத்ததா, உங்களுக்கும் எல்லாருக்கும் தான் அது இருக்கு. யாருமே பஞ்சத்தில் சஞ்சரிக்க முடியாதுனாலும் உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் காக்காவை கர்த்தர் பத்திரமா வச்சிருப்பார். அது எங்கிருந்தாவது கொண்டாந்து கொடுக்கும். காக்காவே பறக்க முடியாது, காக்காவுக்கே சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு விதவை வீடை கர்த்தர் நமக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பார். ஏதாவது ஒரு விதவை வீடு நமக்கு ரெடியாக இருக்கும். ஒருவேளை விதவை வீடும் இல்லை, காக்காவும் பறக்க முடியாது, வனாந்தரத்தில் நாம் போனோம் என்றால் நமக்கென்று தூதனை அனுப்பி கொடுப்பதற்கும் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் நடக்கிற சம்பவத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் எப்பவும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். அது எல்லா தேசத்திலும் உண்டாக்குவார், இந்த தேசத்திலும் உண்டாக்குவார். அப்படி வந்தாதான் நாம தேவ ஜனங்க. எகிப்து முழுவதும் வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி வந்தாதான் அவங்க தேவ ஜனங்க. அதே வித்தியாசம் தான் நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ பஞ்சம் வரும்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்றான், இந்த ஆள் இதே மாதிரி தான் பேசி திரிறான், இப்படியே தான் பயமுறுத்தி திரிறான். இதுல என்ன பயம் இருக்கு? வராம இருக்குதா? 2018 WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரப்போது, உலகளாவிய பாதிப்பு வரும்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் சொன்னோம், ஆண்டவர் கொள்ளை நோய் வரும்னு சொல்றாரு, உலகமும் சொல்லுது சீக்கிரத்தில் ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு. அப்பவும் இதே மாதிரி தான் சொன்னான். இந்த ஆள் இப்படி தான் சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்துவான்னு. வந்துச்சு 3 வருஷம் இப்போ போயிட்டு தான் இருக்கு. இப்போவும் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவான், இதே தான் சொல்லுவான்னு. அடுத்து சொல்கிறேன், பஞ்சம் கண்டிப்பாக வரும். வரும் இல்லை, வந்துருச்சு. இப்போ எல்லா நாடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது. அடுத்த நாடுகளுக்கும் பஞ்சம் போகும், உணவு பற்றாக்குறை உச்சத்துக்கு போகும். ஆனாலும் கூட அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் எண்ணெயையும் மாவையும் குறைவுபடாதபடிக்கு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். உலகம் சாப்பாட்டை கேட்கும், சபை சாப்பாடு கொடுக்கும். அந்த இடத்துல கர்த்தர் மாத்துவார். சபை அப்படி இருந்தாதான் சபை, கர்த்தர் அப்படி மாத்துவார், நம்மளை மாத்துவார். சபைனா வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் சபை. அப்படிதான் கர்த்தர் மாத்துவார். மாத்தி நமக்கு கர்த்தர் வித்தியாச கட்டளை இடுவார். நம்முடைய ஜனங்களை அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எப்படி பாதுகாக்கிறாருன்னு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.